வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்து அவங்களும் பயன்பெறட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானின் அருள் பெற்ற குழந்தைகள் எந்த கிழமையில் பிறக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சொந்த கடவுளாகிய கந்த கடவுளை நம்ம தமிழ் கடவுள், குமரக்கடவுள், செந்தூர் குமரன் அப்படின்னு பல சிறப்பு பெயர்களை கொண்டு நம்ம அவரை வர்ணிச்சுக்கிட்டு வர்றதுண்டு. அவங்கவுங்களுக்கு முருகப்பெருமானை எந்த பெயர் சொல்லி அழைக்கணும்னு தோணுதோ அந்தந்த பெயர்களில் அவரை நம்ம கூப்பிடுவோம். நீங்கள் முருகப்பெருமானை என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு முருகப்பெருமான் அப்பாவாகவும் தாயாகவும் சகோதரனாகவும் நிறைய பேருக்கு குழந்தையாகவும் முருகப்பெருமானை நினச்சி வணங்கிட்டு வருவாங்க. முக்கியமாக குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு முருகப்பெருமான் தான் குழந்தையாக நினச்சி அவங்க வணங்கிட்டு வருவாங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு பதிவிடுங்க. எத்தனை பேருக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு சிறப்புகளையும் வாய்ந்த முருகப்பெருமானோட அம்சத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் தனது வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியையும் பெறும் அப்படின்னு நம் முன்னோர்கள் வகுத்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் குழந்தை வரம் கிடைக்கிறதே அபூர்வமாக இருக்குது. அப்படி குழந்தை வரம் வேண்ட பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முருகப்பெருமானையோ அல்லது ஐயப்பனையோ நினச்சி பல வேண்டுதல்களையும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதாவது 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு சில மாதங்கள்லேயே நிறைய பேருக்கு குழந்தை வரம் கிடைக்கிறத நம்ம கண் முன்னாடியே நம்ம பார்க்குறோம். அப்படி வேண்டி பிறந்த குழந்தைங்களுக்கு முருகனோட பெயரையோ அல்லது ஐயப்பனோட பெயரையோ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கள்கிட்ட நம்ம வேண்டுறதுண்டு. இந்த மாதிரி முருகப்பெருமான் கிட்ட குழந்தை வரம் கேட்குற அனைத்து பெற்றோர்களுக்கும் அடுத்த வருடமே குழந்தை வரம் கிடைக்க நானும் முருகனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நீங்களும் முருகப்பெருமானை நம்பிக்கையுடன் வழிபடுங்கள். நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார். அப்படி விரதம் இருந்து பிறக்கும் குழந்தைகள் முருகப்பெருமானோட அம்சத்தில் தான் கண்டிப்பாக பிறப்பாங்க. அந்த குழந்தைகள் கல்வி அறிவிலும் ஞானத்திலும் செல்வ செழிப்பிலும் உயர்ந்து விளங்குவாங்க அப்படின்னு நம் முன்னோர்கள் வகுத்த பல சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. இந்த வீடியோவில் முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று பிறக்கும் குழந்தைகள் எந்த கிழமையில் பிறக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் உறவுகளே. நான் சொல்லும் இந்த கிழமையில் பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் உதவும் மனப்பான்மையுடனும் சாந்த குணத்துடனும் அறிவில் சிறந்தவர்களாகவும் தான் மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வைத்து கொள்வாங்க. இவ்வளவு நற்பண்புகளையும் கொண்டு பிறக்கும் அந்த குழந்தைகள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் தாங்க பிறக்கும். அப்போ மற்ற கிழமையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு முருகப்பெருமானோட அருள் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையில் பிறக்கிறதுனால அவங்க இன்னும் சிறந்த குணங்களோடு இருப்பாங்க அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த செவ்வாய்க்கிழமையில் பிறக்கும் குழந்தைகள் முருகப்பெருமானின் குணத்தோடும் முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் பரிபூரண ஆசீர்வாதத்தையும் பெற்று பிறக்கும் குழந்தைகளாகத்தான் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருங்க. அவங்க இந்த வீடியோ பார்க்குற பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் பரிபூரண ஆசீர்வாதத்தையும் பெற்று தான் பிறந்திருக்கீங்க.
அப்படி நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிங்க. செவ்வாய் கிரகத்திற்கு உகந்த கடவுள் முருகப்பெருமான் தான் அப்படின்னு நம்மளோட ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது உறவுகளே. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நாம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரையில் நம்ம முருகப்பெருமானை நோக்கி வெற்றிலை தீபம் போட்டு நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நிச்சயமாக வெற்றியை தான் தரும். அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வெற்றிலை தீபம் முருகப்பெருமானை நோக்கி ஏற்றுறோங்க. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாருங்க. உங்களோட குழந்தை செவ்வாய்க்கிழமையிலும் அதிலும் குறிப்பாக அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி திதியோ அல்லது முருகனுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமோ அல்லது முருகப்பெருமானின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரமும் சேர்ந்து அன்னைக்குரிய செவ்வாய்க்கிழமையாக இருந்துச்சுன்னா அது மிக 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 சிறப்பான பலன்களைத்தான் தரும். அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு தான் அர்த்தங்க. அப்போது செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் பரிபூரண ஆசீர்வாதத்தையும் பெற்று கல்வி அறிவிலும் செல்வ செழிப்பிலும் அந்த குழந்தையை சுற்றியுள்ள அனைவரையும் மகிழ்ச்சியாகவும் மிகுந்த ஞானத்தோடும் விளங்கும் அப்படிங்கிறது தான் நம் முன்னோர்கள் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க உறவுகளே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருள் பெற்ற குழந்தைகள் எந்த குணத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய்க்கிழமை அல்லாமல் சஷ்டி திதியிலையோ இல்லை கிருத்திகை நட்சத்திரத்திலையோ விசாக நட்சத்திரத்திலையோ பிறக்கிற குழந்தைகள் முருகப்பெருமானை நமக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த குழந்தைகளோட குணம் எப்படி இருக்கும்னா அடிக்கடி எல்லா விஷயங்களுக்கும் அடம் பிடிக்கும் குழந்தைகளாக தான் அவங்க இருப்பாங்க. அது உண்மை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிறந்த குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்காங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம் அப்பன் முருகப்பெருமான் எப்படிப்பட்ட குணமுடையவர். ஒரு காரியத்தை அவர் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டார்னா அதுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை செய்யாமல் ஓய மாட்டார். உதாரணமாக சூரனை அழிக்கிறதுக்காக கடல் கடந்து போய் கூட அந்த சூரனை அழிச்சிட்டு வந்தவர் நம்ம முருகப்பெருமான் தான். முதல்ல கடல் கடந்து சென்ற முதல் தமிழர் அப்படின்னா நம்மளோட முருகப்பெருமான் தான். ஒரு ஞான பழத்துக்காக தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் தேவர்கள் யார் சொல்லியும் கேட்காம அவரோட பிடிவாத குணத்தினால தான் பழனி மலையில் போய் அமர்ந்தார். அதுபோலத்தான் அவரோட அம்சத்தில் பிறக்கிற குழந்தைகளும் அதே மாதிரி அடம் பிடிப்பாங்க. ஆனால் ஒரு சில வினாடிகளிலே அவங்களோட குணத்தை மாற்றிக்கிட்டு நமக்கு ஒரு சோதனை அப்படின்னா முன்னாடி நமக்கு கை கொடுக்குறவர் யார்? நமக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் இருந்தாலும் நமக்கு கை கொடுக்குறவர் யார்? நம்மளோட முருகப்பெருமான் தான். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு நமக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுக்கவர் தான் நம்மளோட முருகப்பெருமான். அதுபோலத்தான் அவரோட அம்சத்தில் பிறந்த குழந்தைகள் அடம் பிடிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு வினாடியில் அவங்களோட குணத்தை மாற்றிக்கிட்டு நமக்கு அதாவது அந்த குழந்தைங்களையோ இல்லை அவங்கள சுற்றி இருக்கவங்கள நிச்சயமாக அவங்க மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பாங்க. நமக்கு ஏதோ ஒரு சோதனை அப்படின்னா முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்தவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் நமக்காக முதல்ல ஓடி வருவாங்க. இந்த குழந்தைகளுக்கு அனைவர் மீதும் அன்பு செலுத்தும் குணம் தான் அதிகமாக இருக்குங்க. ஓகே உறவுகளே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். குழந்தை வரம் வேண்டி இருக்க அனைத்து முருக பக்தர்களுக்கும் சீக்கிரமாக குழந்தை வரத்தை முருகப்பெருமான் தருவாருங்க. முருகப்பெருமான் நம்மளை சோதிப்பாரை தவிர்த்து நம்மளை நிச்சயமாக கைவிட மாட்டார். எப்போவுமே நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டே தான் இருப்பார். அதனால நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். நாங்கள் 3 வகையான எண்ணெய்கள் மரச்செக்கில் ஆட்டி எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
கடல் எண்ணெயோட கலர் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பியூராக இருக்குது அப்படிங்கிறது. நாட்டு கடலை, நாட்டு எள்ளு, கருப்பட்டி எல்லாம் போட்டு தாங்க நாங்கள் எண்ணெய் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணாலே உங்களுக்கே நிச்சயமாக பிடிச்சு நீங்கள் திரும்ப திரும்ப ரீஆர்டர் கொடுப்பீங்க. இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் இந்த இதை எண்ணெய் ரெடி பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ளே எண்ணெய் தீந்துருங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி தான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் போட்ட அடுத்த நாளே உங்கள் கையில் ஆயில் ரிசீவ் ஆயிருங்க. நம்மக்கிட்ட 1 லிட்டர் 1/2 லிட்டர் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.